நம்ம செராக்ஸ் எடுக்க கடையிலலாம் போனால் எந்த ஜிஎஸ்எம் பேப்பரில் எடுக்கணும்னு கேட்பாங்க. நம்ம இந்த பேப்பர் அந்த பண்டில் வாங்கும்போது 70 ஜிஎஸ்எம் பேப்பர் வேணுமா 80 ஜிஎஸ்எம் பேப்பர் வேணுமா அப்படின்னு கடையில் கேட்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னது, ஏன் இந்த ஒவ்வொரு ஜிஎஸ்எம்லக்கும் வந்து ரேட்டு வந்து வித்தியாசமாக இருக்குது, ஜிஎஸ்எம் கூட கூட ஏன் வந்து ரேட்டு கூடுது, ஸோ இந்த ஜிஎஸ்எம் எந்த ஜிஎஸ்எம் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு எந்த விஷயத்துக்கு கரெக்டாக இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். மேலும் வந்து இந்த ஜிஎஸ்எம் வந்து நம்ம ஒரு பேப்பருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இறுதி வரை வீடியோவில் இணைந்தார்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து பேப்பர் வாங்க இருப்பீங்க, இந்த கடையில் பேப்பர் பண்டில் வந்து வாங்குவீங்க. அப்போ வந்து 70 ஜிஎஸ்எம் பேப்பர் வேணுமா, 75 வேணுமா, 80 வேணுமா அப்படி இந்த கடையில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஜிஎஸ்எம் பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம், ஏன் ஜிஎஸ்எம் கூட கூட ரேட்டு கூடுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூனிட். அதாவது இந்த யூனிட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த மெட்டீரியலோட ஸ்டெபிலிட்டி, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது எந்த அளவுக்கு அது வந்து குவாலிட்டி இருக்குது, திக்னஸ் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் தான் வந்து ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு மீட்டர் மெட்டீரியலுக்கு எத்தனை கிராம் வெயிட் இருக்குது, அதான் வந்து இதோட மீனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிஎஸ்எம் வந்து பேப்பருக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து கிளாத்திங், ஃபேப்ரிக் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஜிஎஸ்எம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி வந்து நான் லேட்டராக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஜிஎஸ்எம்ல வந்து குறைவான ஜிஎஸ்எம்லேருந்து அதிகமான ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்குது. இந்த ஜிஎஸ்எம் அதிகமாக நம்ம அந்த மெட்டீரியலோட திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வெயிட் வந்து கூடுது பார்த்தீங்களா, அதனால அதோட திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ஜிஎஸ்எம் வந்து நம்ம 1 மீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். அந்த 1 மீட்டருங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஜிஎஸ்எம் யூனிட் வேல்யூ எவ்வளோன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபார்முலாவில் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு மெட்டீரியலோ இல்லை ஒரு பேப்பர் எடுத்தாலோ அதோட ஜிஎஸ்எம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்எம் எந்த ஜிஎஸ்எம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எந்த ஜிஎஸ்எம் பேப்பர் வாங்கலாம், முக்கியமாக இது பேப்பருக்கான ஒரு வீடியோ. அதாவது பேப்பரில் தான் எல்லாருமே வந்து ஜிஎஸ்எம் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ எந்த ஜிஎஸ்எம் பேப்பர் வாங்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதாவது எந்தெந்த பேப்பருக்கு எவ்வளோ ஜிஎஸ்எம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம டெய்லி வாசிக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா 35 to 55 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜிஎஸ்எம் இருக்கும். ஏன் இவ்வளோ கம்மியான ஜிஎஸ்எம் அந்த பேப்பரில் வைக்காங்கன்னா, அது வந்து ரீயூசபிளான ஒரு மெட்டீரியல் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு பேப்பர் வாசித்தோம்னா அதை வந்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அது வந்து வேலிடாக யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. லாங் டேர்முக்கு வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு மெட்டீரியல் கிடையாது. ஸோ அதனால வந்து அதில் வந்து ஜிஎஸ்எம் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. மேலும் வந்து பேப்பரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால, நம்ம சாதாரணமாக A4 அந்த சைஸோட இந்த நியூஸ் பேப்பரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான ஜிஎஸ்எம் வச்சா நம்மளுக்கு வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும். மேலும் வந்து பேப்பருங்கிறது வந்து ஒரு 16 பேஜஸ் இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பருங்கிறது வந்து அந்த 16 பேஜஸ் இவ்வளோ திக்னஸோட ஒரு மெட்டீரியலை உருவாக்கி வச்சா நம்மளுக்கு அது படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 4 பேஜ் படிக்கும் போதே வந்து எல்லாரும் வந்து மூடி வச்சுட்டு வந்து போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ திக்னஸ் இருக்கிற ஒரு மெட்டீரியலை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேப்பரில் வச்சு நம்ம வந்து படிக்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது ஜிஎஸ்எம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ், அதாவது நம்ம பிரிண்டிங் பண்ணுற பேப்பர், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணுற பேப்பர், இல்லை அசைன்மெண்ட் எழுதுகிற பேப்பர், வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து 70 to 90 ஜிஎஸ்எம் இருக்கும். இந்த 70 to 90 ஜிஎஸ்எம்ங்கிறது வந்து ஒரு நார்மல் ஜிஎஸ்எம்னு சொல்லலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக ரொம்ப
நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது, நம்மளுக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து 70 GSM வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 90 GSM ப்ரிஃபர் பண்ணலாம். மேலும் வந்து 100 வரைக்கும் கூட போகலாம். அந்த பாண்டு பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து 100 GSM வந்து இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போஸ்டர் பிரிண்ட் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். அதுக்கு வந்து 120லேருந்து 250 GSM வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அதோடைய அந்த ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணி வந்து கொண்டு போக முடியும். அதுக்கும் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 350 GSM வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்விடேஷன்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்விடேஷன்ஸ்லாம் வந்து இந்த கார்ட்போர்ட் பேப்பர் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். மேலும் வந்து இந்த பேக்கிங் பண்ணுற பாக்ஸஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த 350 GSM இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ இந்த GSM வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட GSM கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேப்பர் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கால்குலேட்டருக்கு பதிலாக நான் இங்கே மொபைல் ஃபோனில் வந்து கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் ரெஃபரன்ஸ்க்கு வந்து. ஸோ இப்போ வந்து நான் GSM அதாவது கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் அதான் வந்து ஃபுல் ஃபார்ம். அதாவது GSM அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது கிராம் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து கிராம் வந்து 5 கிராம்ஸு. இப்போ வந்து மீட்டர் ஸ்கொயரில் வந்து இதோட ஏரியா வந்து எழுதணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 2 சைடை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஏன்னா இது வந்து சின்ன மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால வந்து இது சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர் இருக்கிறத வந்து நம்ம மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 29.7 இருக்குது. இதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 0.297 மீட்டர்னு வரும். இதை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 0.21, ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி வைக்கணும். 0.21 மீட்டர். ஸோ இப்போ இந்த GSM ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ணால் is equal to 5 grams 5 by 0.297 into 0.21. ஸோ இதில் ஒரு மீட்டர் இருக்குது, இதில் ஒரு மீட்டர் இருக்குது, இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல வந்து இது கீழே உள்ளதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது 0.297 இன்ட்டு 0.21. ஸோ இதோட வேல்யூ வந்து எழுதிட்டோம்னா 0.06237. ஸோ இதை வந்து அடுத்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 divided by 0.06237 80.1 வருது. ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் வெயிட் எடுக்கும் போதும் சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ 80.1 வருது. ஆனால் இதோட GSM அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 GSM தான். ஸோ நான் எடுத்துக்கிட்ட இந்த பேப்பர் வந்து 80 GSM பேப்பர். ஸோ அதை வந்து எப்படின்னு சால்வ் பண்ணி ஃபார்முலாவில் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி இந்த 80ங்கிற வேல்யூ வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து இந்த மெத்தட் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து புரிய வச்சு காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து எந்த ஒரு பேப்பரோ இதோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோமோ அதை வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி மெஷர் பண்ணி மீட்டரை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ GSMங்கிற வேல்யூ வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஏன்னா அது வந்து மீட்டருக்கு தான் வந்து அவங்க வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு GSM எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிற அந்த ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்எம்ங்கிறது வந்து நம்ம பேப்பருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, வேறு நிறைய மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமாக எக்ஸாம்பிளான ஒரு மெட்டீரியல் வந்து இந்த ஃபேப்ரிக் இண்டஸ்ட்ரி, அதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த லைட்டாக போடுற ஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்எம் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஹூடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் போட்டிருக்கேன்ல இந்த ட்ரெஸ்ஸு வந்து இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதில் வந்து ஜிஎஸ்எம் வந்து 350 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம ஜிஎஸ்எம் வந்து சாதாரணமாக நம்ம அணியக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது எதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோவா. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் டவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கடையில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஜிஎஸ்எம் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிலது வந்து 500 ஜிஎஸ்எம் 600 ஜிஎஸ்எம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கார்லாம் க்ளீன் பண்ணுற கிளாத்ஸ் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் அது வந்து எத்தனை ஜிஎஸ்எம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஜிஎஸ்எம் கூட வந்து ரேட்டும் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஜிஎஸ்எம் பற்றி முழுமையான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க மறக்காமல் லிவிங் சயின்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். நன்றி.